ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். என்னடா அது ஸ்டார்டிங்லேயே நம்ம மாலுக்குட்டி இருக்குது, அதுவும் மாம்பழத்தை ஒரு மார்க்கமாக காட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? மாலுக்குட்டியை காட்டினா மாம்பழத்தை காட்டுறது சகஜம் தானே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்குது ஆக்ட்ரஸ் டிவி. என்னடா இது அப்படியே டிரான்ஸ்பரன்சி அறிக்கையில் தொப்புலே சும்மா உளுந்தோட மாதிரி கும்முன்னு உப்பி போயிருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, செல்லக்குட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கடை திறப்புலாவை திறந்து வச்சுட்டு அப்படியே குனிஞ்சு கேட்க வெட்டும்போது, கடை திறப்புலாவை திறக்கும்போது கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க ஃபேன்ஸு. ஆனால் இப்படி திறந்த புத்தகமாக குனிஞ்சு கேட்க வெட்டும்போது, ஆஹா மாம்பழம் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி வச்ச கன்று வாங்காமல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க செல்லத்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே. சேலையில் வந்து சில மாதிரி உட்காந்துக்கிட்டு இப்படி செல்லக்குட்டி மாம்பழத்தை கட்டி பல பேரோட மனசை மயக்கிருச்சு. அட, சேலையில் தான் இப்படி மயக்குது அப்படின்னு பார்த்தா, செல்லக்குட்டி வெளியிட்டிருந்த இந்த வீடியோவில் மாம்பழத்தை அப்படியே தொங்கும் தோட்டம் மாதிரி காட்டி ரசிகர்களை மிரட்டி விட்டுருச்சு. ஹேர் ஸ்டைலை காட்ட செல்லக்குட்டி இந்த வீடியோ வெளியிட்டுச்சு. ஆனால் யாருங்க ஹேர் ஸ்டைலை பார்க்குறா? எல்லாரும் செல்லத்தோட மாம்பழத்தை தான் பார்க்குறாங்க. ஆஹா, இந்த ஜூஸு கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நடிகை ஜான்வி கபூர். செல்லக்குட்டி இப்போலாம் சும்மா ஃபங்க்ஷனுக்கு வரும்போது தரமாக தன்னோட மெகா சைஸ் மாம்பழங்களை காட்டியே மிரட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த வீடியோவில் நான் மாம்பழத்தை மட்டும் இல்லை, என்னோடய சூப்பரான தொப்புளையும் காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொசுவில் மாதிரி ஒரு சாலை போட்டுக்கிட்டு அப்பப்போ கையை மேலே தூக்கும் போதும் இன்னும் சூப்பராக தன்னோட தொப்புளையும் காட்டிக்கிட்டு இருக்கு செல்லக்குட்டி. செல்லத்தோட மாம்பழம் ரொம்பவே பெருசு அப்படின்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா செல்லக்குட்டி பெரும்பாலும் டைட்டான டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு தன்னோட மெகா சைஸ் மாம்பழம் தெரிகிற மாதிரி தான் குறுக்கையும் மறுக்கையும் நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட செல்லக்குட்டி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்படி நின்னா யாருங்க மற்ற ஆளை பாப்பா? எல்லாரும் நம்ம ஜான்வி செல்லத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னா யாரா இந்த குட்டி அப்படின்னு கேட்பீங்க. பல பேர் பாத்ரூமுக்குள்ளே இந்த செல்லத்தை நினச்சே பைப்பில் தண்ணி வர்ற வரைக்கும் அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஏன்னா செல்லக்குட்டியோட லிப்ஸை பார்க்குறதா, இல்லை க்யூட்டாக இருக்க அந்த மாங்காயை பார்க்குறதா, இல்லை தரமாக இருக்க அந்த தர்பூசணியை பார்க்குறதா அப்படின்ற டவுட்டு எல்லாருக்குமே வந்திருக்கும். அந்தளவுக்கு வைபவி செல்லத்துக்கு ரசிகர்கள் பட்டாலும் கூடிக்கிட்டு இருக்கு. அடுத்த 2 நிமிஷத்துக்கு தமனாவை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ தமனாவை நினச்சி இன்றைக்கி தம்பியை தாறுமாறாக அடிக்க போகிறீங்க, அது மட்டும் உறுதி. ஏன்னா செல்லக்குட்டி நடித்து ரீசெண்டாக வெளியே வந்திருக்க ஒரு வெப் சீரிஸில் இந்த வெப் சீரிஸ் முழுக்க செல்லம் எப்படி காட்ட முடியுமோ அப்படி காட்டி ரசிகர்களை கிறங்க அடிச்சிருக்கு. அதுவும் செல்லத்தோட ஆப்பிள் இம்புட்டு பெருசாக ஆயிடுச்சா, செல்லத்துக்கு கிளிவேஜ்லாம் காட்ட தெரியுமா என் தங்கத்துக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வச்சக்கண்ணு வாங்காமல் பார்க்குற அளவுக்கு சும்மா கும்முன்னு காட்டியிருக்கு. செல்லம் மில்கி பியூட்டி அப்படின்றது தெரியும். ஆனால் அந்த மில்கி பியூட்டிக்கு அழகு சேர்க்குற மாதிரி அந்த மில்கி ஆப்பிளை சும்மா சூப்பராக காட்டியிருக்கு இந்த வெப் சீரிஸ் முழுக்க. என்னது ஆப்பிளை காட்டியிருக்கா என் செல்லம் அப்படின்னு சொல்லி தானே யோசிக்கிறீங்க. நீங்களே பாருங்கள், செல்லம் இதுக்கு முன்னாடி அழகான இடுப்பையோ தொப்புளையோ காட்டும், இல்லை தொடையழகை காட்டும், அதை விட பிரம்மாண்டமாக இருக்க தன்னோட தர்பூசணியை காட்டும். ஆனால் செல்லம் இந்த வெப் சீரிஸ் முழுக்க என்னோட ஆப்பிளை மட்டுமே காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி உண்டா பண்ணி என்னை முரட்டுத்தனமாக போட்டுக்கிட்டு இப்படி கிளிவேஜை காட்டுது. ஆஹா, பால் பணியாரம்னு பல தடவை சொல்லியிருக்காங்க உங்கள் வீடியோவில். இப்போ தாங்க நாங்கள் நேரடியாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி தமன்னாவோட பால் பணியாரத்தை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க. என்னடா முந்தின சீனில் கும்முன்னு தெரிஞ்ச மாம்பழம் இப்போ குட்டியாக சப்பி போயிருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்பப்போ இப்படி தான் கண்ணையே நம்மளால் நம்ப முடியாத அளவுக்கு தமன்னா காட்டிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் செல்லத்தோட தரிசனம் இந்த வெப்சீரிஸ் முழுக்க தரமாக தான் இருக்குது. ஸோ வெப்சீரிஸை பார்த்து தம்பிக்கு தரமாக வேலை கொடுங்க. முதுகாயடா இது மொசைக்கு கல் மாதிரில இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள், செல்லம் குனிஞ்சு அப்படியே கிளிவேஜை காட்டிக்கிட்டு இருக்கு. அட, தர்பூசணி தரமாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி உட்கார்றதுக்கு முன்னாடி ஒரு போஸ் கொடுத்துட்டு உட்காருது பாருங்கள் செல்லக்குட்டி. ப்ளூ கலர் காஸ்டியூமில் செல்லத்தோட ஆப்பிள் சும்மா சூப்பராக இருக்குது. இப்படி தான் இந்த வெப்சீரிஸ் முழுக்க செல்லக்குட்டி அள்ளி தெளிச்சிருக்கு. 90ஸில் பல பேருக்கு மீனா தான் கனவு கண்ணி அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் நம்பலை. ஏன்னா செல்லம் இப்போ ரொம்பவே ஹோம்லியாக இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது பாருங்கள் செல்லம் எப்படி தரிசனம் கொடுத்துருக்குன்னு. ஆஹா, அது இடுப்பா இல்லை துடுப்பா, தொப்புல பாரியா. அடுத்து அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்த நம்ம மாலுக்குட்டி அப்படியே கும்முன்னு மாம்பழத்தை கட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கு. ஆஹா, செல்லத்தோட மாம்பழத்தை இப்படி க்ளோஸ்அப்பில் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் பச்சை கண் வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாம்பழத்தையே குறுகுறுன்னு. ஜடையவே கையில் வச்சு இந்த ஆட்டு ஆட்டுதே செல்லக்குட்டி, மற்றதெல்லாம் கையில் கிடச்சா எப்படி ஆட்டுமோ அப்படின்னு தான் நம்ம மைண்டில் தோணுது. செம்மையாக இருக்குது தபு ஆண்டி. நண்பர்களே, நம்ம ரெஜினா குட்டி ஒரு இன்டர்வியூவில் பேட்டி கொடுத்துட்ருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா செல்லத்தோட இந்த காஸ்டியூமில் சூப்பராக தெரியுது. செல்லத்தோட அந்த 2 ஆப்பிளுமே டஸ்கி பியூட்டியில் செல்லத்தை அடிச்சுக்கிறவே முடியாது அப்படின்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த காஸ்டியூமில் செல்லத்தோட பாலோட சைஸு சும்மா தரமாக நமக்கு தெரிஞ்சு. அது மட்டுமா, செல்லம் அப்படியே கையை தூக்கி அப்பப்போ பேசும்போது அழகான அந்த அக்கிள் தரிசனமும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அக்கிள் வியர்வை வாசமும் நமக்கு நல்லாவே கிடச்சது.
நண்பர்களே பாருங்கள், ரெஜினா செல்லம் இந்த பேட்டி முழுக்க செம்ம ட்ரீட்டு கொடுத்துருந்தாங்க. ஆஹா, எவ்வளோ நேரம்னாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல், அந்தளவுக்கு சும்மா கும்முன்னு இருக்கிறியா செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வச்ச கண் வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க செல்லத்தை. நண்பர்களே, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரச்சிதாராமோட அடுப்பு மாதிரி இருக்குது, அதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பாய், டாட்டா.